எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. திங்கட்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? நாங்க அவங்ககிட்ட ஒன்றும் எதிர்பார்க்கல, அவன் நாங்க தண்ணி தெளிச்சு விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த நிஃப்டி திங்கட்கிழமை அன்னைக்கு பெரிய அளவில் ஏறி ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு யாருமே இங்க பெருசா எதிர்பார்க்கல. எல்லாருமே இப்ப கவனத்தை தனிப்பட்ட பங்குகள்ல மாத்திக்கிட்டாங்க. நிஃப்டி பெரிய அளவில் ஏறி இண்டெக்ஸ் ரிட்டர்ன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு தனிப்பட்ட பங்குகளை பெருசாக கீழே இறங்கிடுச்சா அல்லது தொடர்ந்து மேலே ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தனிப்பட்ட ஷேர்ஸ் தான் இப்போ எல்லாரும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் ஒரு மிக முக்கியமான உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற ஒரு ஷேர். ஏங்க இப்படி தொடர்ந்து கீழே உளுந்துக்கிட்டே இருக்கீங்க, நீங்க ஒரு கும்பா குட்டிங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சமீபத்தில் இறங்கி கொண்டிருந்த ஷேர்களில் இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற ஒரு ஷேரு ஒன்று. எவ்வளவு தூரம் தொடர்ந்து கீழே இறங்கிட்டே இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 15% தன்னுடைய உச்சத்திலிருந்து சமீபத்தில் தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக டெய்லி இறங்கிக்கிட்டே இருந்து கொண்டு ஒரு ஷேராக இப்போதைக்கு இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் இருக்கு. ஸோ இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஷேர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் 6000 5000 பங்குகள் இருக்கு. அதில் எவனாவது ஒரு 20-30 பேர் தான் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கான். அவனை பார்த்துட்டு தன்னுடைய நஷ்டங்களை மீட்டெடுத்த பங்குகள் மறுபடியும் கீழே விழுகும் பொழுது அந்த லாபத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற ஷேர் நம்மளுக்கு சொல்லுது. இங்க பாருங்க, யாராவது ஒருத்தர் 2024 மாட்டியிருந்து 2025 ஆவரேஜ் பண்ணி லாபத்துக்கு அந்த லாபத்தை புக் பண்ணாம விட்டுருந்தாங்கன்னா திடீர்னு பார்த்தா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 15-20% சமீபத்தினுடைய உச்சியிலிருந்து இறங்கி போச்சு. இனி மறுபடியும் ஒரு 2 வருஷத்துக்கு நீட்டி படுத்துட்டானே என்ன பண்றது? ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு முக்கியமான லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10-15 ஷேர் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு 1000 ஷேர்கள்ல லாபத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற கான்செப்ட், பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற கான்செப்ட்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அது போன்ற ஸ்ட்ராட்டஜிகளை ஏதோ பை சான்ஸ் இங்கே அவன் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்ட பணம் மேலே வரலையே நம்ம காத்துக்கிட்டு கிடக்கிறோம். ஆனால் பல பேர்த்துக்கு எவ்வளவோ ஓரளவுக்கு ஒரு வருமானம் வந்த பிறகு அந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ், பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் எல்லாம் பண்ணாமட்டு தொப்புன்னு கீழே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க, இன்னும் 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. பிபி ஃபின்டெக்னு ஒரு ஷேர், என்டிபிசின்னு ஒரு ஷேர். இந்த என்டிபிசிக்கெல்லாம் என்னங்க குறைச்சல்? அவன்லாம் பவர் செக்டர்ல இருக்கான். இப்போதைக்கு முன்னணியில் இருக்கக்கூடிய செக்டர்கள் பணம் சம்பாரிச்சு தருமோ அப்படின்னு பல ட்ரேடர்கள் எதிர்பார்க்கக்கூடிய செக்டர் பவர் செக்டர். அப்படி பவர் செக்டர்ல இருந்துட்டு இந்த என்டிபிசி இந்த வருஷத்துல நல்லா தான் சம்பாரிச்சு கொடுத்துருந்தா, இறங்குனாலும் மறுபடியும் சம்பாரிச்சு கொடுத்துருந்தா, இப்ப மறுபடியும் இறங்கி போய் கிடக்கிறது. ஸோ 420 ரூபாய்கள்ல லாபத்தை புக் பண்ணாம சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்து கொண்டு இருந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் பல பேர்த்துக்கும் மேபி இப்போ இறங்கினது ஒரு மன வருத்தமா இருக்கும். இனி 200 days மூவிங் ஆவரேஜ்ல சப்போர்ட் எடுக்கலன்னு வச்சுங்களேன், இன்னுமே பெரிய மன வருத்தம் என்பதாயிடும். அதே மாதிரி தான் இந்த பாலிசி பஜார் அப்படின்ற ஷேர். ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி சமீபத்தில் மிக அருமையா பிக்கப் ஆன ஷேர்கள்ல இந்த பாலிசி பஜார் என்பது உண்டு. அவன் தற்போது ஆல்மோஸ்ட் தான் எங்கிருந்து மேல் நோக்கி ஏறி வந்தானோ அதே லோ பிரைஸ்ல கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட் நிலைமை எப்படி இருக்குன்னா, நல்ல லாபம் லேசா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டா கூட அடுத்த ஒரு வாரத்துல கூட தொடர்ந்து இறங்கக்கூடிய நிலைமை ஓடிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, சமீபத்தில் முக்கியமான செய்திகள் இருக்கக்கூடிய ஸ்டாக்குகள்ல டாடா குரூப்பை சார்ந்த இந்த ட்ரெண்ட் அப்படின்ற ஷேர் ஒன்று. ஏன் அப்படின்னா, அவங்க இப்பதான் சமீபத்தில் 2 ஷேர் வச்சிருந்தா ஒரு ஷேர் போனஸ் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எஸ் நாங்கள் 2 ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ஷேர் நாங்கள் அலாட்மெண்ட் பண்ணிட்டோம். சில பேர் ஏதாவது 1 மட்டும் வச்சிருந்திருப்பாங்க, சில பேர் 3 வச்சிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ராக்ஷன்லாம் இருக்கக்கூடிய சில ஷேர்களுக்கு நாங்கள் ஒரு நாமினி அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க இனி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஷேர்ஸை மார்க்கெட் ப்ரைஸில் விற்றுட்டு செலவு போக என்ன வருதோ, யார் யார் எத்தனை ஷேர் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஆக மொத்தம் போனஸ்க்கு உண்டான அலாட்மெண்ட்டை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு தகவலை இந்த ட்ரெண்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷேர்லாம் ஒரு காலத்தில் ஆகோ ஓஹோ அப்படின்னு இருந்த ஷேர் தான். பட் 2024க்கு அப்புறமே அவனால் 200 days மூவிங் ஆவரேஜ் கூட தாண்ட முடியல.
இப்படிதான் டாடா டெக்கும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்ட முடியாம சுத்திக்கிட்டு இருந்தான். அப்புறம் எத்தனையோ மாதங்கள் கழித்து இந்த டாடா டெக்னாலஜிஸ் இப்பதான் அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் 656 ரூபாய்க்கு தாண்டுச்சு. அதுக்கப்புறம் இப்ப ஏதோ ஒரு 766ல பாலை வாத்துட்டடா, எங்க வயிற்றுல பாலை வாத்துட்ட 2 வருஷம் கழிச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இனி இந்த ட்ரெண்ட் ஆக்சுவலா போனஸ் நியூஸ் வந்து இருக்கிறதுலே ஒரு ஸ்ட்ராங்கான நியூஸ். இந்த டாடா குரூப்லேயே வந்து டாடா இன்வெஸ்ட் அப்படின்ற ஷேரை பயங்கரமா ஏற்றி விட்டான். ஆல்மோஸ்ட் டபுள் பக்கத்தில் கொண்டு போய் விட்டான் இந்த போனஸ் போன்ற செய்திகளை வச்சுக்கிட்டு. ஆனால் இந்த ட்ரெண்டுக்கும் சமீபத்தில் போனஸ் நியூஸ் பெருசாக ஆக்டிவேட் ஆகல. எல்ஐசி ஷேருக்குமே பெருசாக ஆக்டிவேட் ஆகல. என்ன கொடுமை நாராயணா. நண்பர்களே, புதுசாக கல்யாணம் பண்ண புருஷ பொண்டாட்டிக்கு வீடு தொடச்சு விடுறதும், மல்லிப்பூ வாங்கிட்டு தர்றதும், அதை வாங்கி தர்றதும், இதை வாங்கி தர்றதும், ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி தான் புதுசாக ஐபிஓக்கு வந்த பல பங்குகள் திடீர்னு ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் என்பது காமிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படிதான் இந்த டிராவல் ஃபுட் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு ஷேர் சமீபத்தில் தன்னுடைய லோ ப்ரைஸில் வந்து கீழே விழுந்திருந்தான். இந்த 2026லேயே வந்து ஒரு முறை, 2 முறை, 3 முறை கீழே விழுந்திருந்தான். 3வது முறையும் தற்போது கீழிருந்து ஆல்மோஸ்ட் 20% மேல் நோக்கி ஏறி வந்து வேலை பார்த்துருக்கான். ஸோ இந்த மாதிரி புதுசாக மேரேஜ் ஆகி ஏகப்பட்ட வேலைகளை, வைர நகைகளை வாங்கி தருவதும், அதை வாங்கி தருவதும், இதை வாங்கி தருவதும், இந்த வேலைகளை பண்ணிட்டு பழைய ஹஸ்பண்டுகளுக்கெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையாயிருது. அதில் இது ஒரு பொதுவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, எவ்வளவு தூரம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து கீழே விழுந்துட்டு மேலே ஏறி இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு ஷேருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு ஷேர் சில ஸ்லைட்ஸ் கழிச்சு பார்க்க போகிறோம். அவன்லாம் பயங்கரமாக இறங்கியிருப்பான். இவன் வந்து ஒரு 15% பக்கம் கீழே விழுந்துட்டு அப்புறம் திருப்பி ஏறி இருக்கு நண்பர்களே. அதே மாதிரி இந்த ஏபிபி இந்தியா அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக். அதனால தான் அவன் தன்னுடைய வீழ்ச்சி ஆல்மோஸ்ட் ஒரு காலத்தில் 9,000 ரூபாய் இருந்தவன் 4,700 வரைக்கும் கீழே போய் விழுந்தாலும் மறுபடியும் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி ஒரு 7,100 பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தன்னுடைய பழைய ஹையை தாண்டுவானா இல்லையா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பட் இந்த ஷேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தொடர்ந்து லாபம் செய்யக்கூடிய ஷேராக இருந்ததுனால தான் இப்படி ரெக்கவரி ஆகி வந்திருக்கு. இதில் இன்னொரு தகவல் இப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அடிஷ்னலாக வருமானம் அவங்களுடைய ஆர்டர் புக்குக்கு வலு சேர்க்கும்படியாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் டேட்டா சென்டர்னுடைய க்ரோத்துக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு டேட்டா சென்டருக்கு எல்லாத்துக்குமே சப்ளை வேணும் இல்லையா? என்ன சப்ளை வேணும்? எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ்னு ஏகப்பட்ட காம்பனன்ட்ஸுடைய சப்ளை வேணும். ஸோ அதில் புது ஆர்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இவங்களுடைய ஆர்டர் புக் ஆல்ரெடி அதிகமாக இருக்குது, அதுலேருந்து இன்னும் மென்மேலும் ஏறுமா அப்படின்ற மாதிரி இந்த ஏபிபி இந்தியா அப்படின்ற ஷேரில் ஒரு எதிர்பார்ப்பு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ அடுத்தது என்ன? இவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கே, மற்ற ஷேர்கள் மாதிரி இன்னும் ஒரு முறை மேல் நோக்கி போயிடுச்சுன்னா அப்போ இந்த ஷேரில் யாராவது லாக் ஆகிருக்கிறவங்க கூட ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு இந்த ஏபிபி இந்தியா ஒரு வாய்ப்பு கொடுக்குமா? பழைய ஹையை போய் முதலில் தொடுமா, அல்லது சமீபத்தில் வந்த லோவை முதல்ல தொடுமா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நண்பர்களே, இந்த பிஎஃப்சி ஆர்இசி லிமிடெட்லாம் மெர்ஜர் ரிலேட்டடான நியூஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அது இன்னும் ஃபைனலைஸ் ஆகி வரல. ஸோ அப்போ ஹை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேர், பப்ளிக் செக்டர் யூனிட்டு, அதே மாதிரி மெர்ஜர் போன்ற 3 விஷயங்கள் இந்த ஷேரில் இருக்கும் பொழுது இந்த ஷேர் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தினுடைய லோவில் வந்து கீழே விழுந்திருக்கான். இந்த வருஷம் 2026ல் ஒரு ஏற்றம் இறக்கம், மறுபடியும் ஏற்றம் இறக்கம் அப்படின்னு மொத்தமே 2 ரவுண்டு தான் போயிருக்கு. இனி 3வதாக இந்த ஷேர் செய்யக்கூடிய வேலை என்ன? பழையபடி 500 ரூபா பக்கத்தில் கீழே திரும்பி வருமா, அல்லது கீழே ஒரு 300 ரூபாயிலிருந்து தான் இவனுடைய வேலையை ஆரம்பிச்சிருக்கான். இந்த 2026ல் 300க்கு பக்கத்தில் ஒருவேளை அந்த மாதிரி சீப்பான பிரைஸுக்கு வருமா என்ன அப்படின்றது பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் மொமெண்டம் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் பெரும்பாலும் இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து மேலே போகணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருந்துருப்பாங்க. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு இது உடச்சிடுச்சுன்னா கும்பா அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் இது தொடர்ந்து மேலே போகணும் அப்படின்ற மாதிரி தான் மொமெண்டம் ட்ரேடர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஷேராக இந்த பிஎஃப்சி தற்போது நியூஸில் இருக்குது. இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜியில் தான் பல்வேறு முதலீட்டாளர்கள், இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்காங்க நண்பர்களே. சமீபத்தில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட் கூட அவ்வளவு மோசமாக நஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கல. 1243 கோடி
நாங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுத்துட்டு ஆல்மோஸ்ட் 91 கோடி வருமானம் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இருந்தாலும் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி ஆகும்படி இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கிற மாதிரி இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஷேர் கீழே விழுந்துச்சு. நிறைய பங்குகள் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஒரு 15%, 20% ரொம்பவும் போய் கீழே விழுந்துட்டாவே திரும்பி ஏறக்கு முயற்சி பண்ணுறானுங்க. இப்போ கூட டிராவல் ஃபுட்னு ஒரு பங்கு பெருசாகலாம் 15% இறங்கிட்டு 20% பக்கம் ரெக்கவரி ஆனோம். ஆனால் இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி இவ்வளோ பெரிய ஷேரு, இவ்வளோ பெரிய லாபம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஷேர் 40% ஒரு முறை கீழே இறங்கினா மறுபடியும் 40% எல்லாம் ரெக்கவரி பண்ணி காட்டல. மறுபடியும் இன்னொரு முறை இதே வருஷத்தில் 40% இறங்கினா அப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. இப்போ மறுபடியும் கடும் சரிவில் இருக்கக்கூடிய இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஷேர் வந்து அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் வந்து பெரிதும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. இப்படி நீ பலவீனமான சென்டிமெண்ட்டாகவே இருந்தால் எப்படி? நீ என்ன நஷ்டமா பண்ணிக்கிட்ட, மற்றவனுக்கு பண்ணதையே நீ பண்ணுன, நீ லாபம் தானே பண்ணியிருக்க, ஏன் நீ இப்படி எங்களை டார்ச்சர் பண்ற என்பது போல எத்தனையோ ஷேர்ஸ் வந்து மேலே வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்டு அப்புறம் நிறைய பேர் கீழே விழுந்துட்டான். அப்படியே கூட பார்த்துட்டு இருந்தோம். அந்த பிபி ஃபின்டெக் ஷேர்லாம் நல்ல உச்சத்துக்கு போயிட்டு தொடர்ந்து இறங்கியிருக்கான். ஹிந்து சிங்க்னு ஒரு ஷேர், அவன் தன்னுடைய பழைய ஹையை தொட்டுட்டு அப்புறம் தொடர்ந்து ஒரு 10 நாளாக இறங்கி அவனும் பெரிய லெவலில் இறங்கியிருக்கான். இப்படி இத்தனை ஷேர்ஸ் மேலே ஹை போயிட்டு கீழே வர்றான். நீ ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிய கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு பல ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, வேறு என்ன செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விக்கி ஷேர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ பண்ணியிருக்குன்னா, சேல்ஸை வந்து தொடர்ந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டபுள் பண்ணிட்டாங்க சேல்ஸை. 2023 இருந்ததை விட 2026 அவங்களுடைய சேல்ஸ் என்பது டபுள் ஆகி தான் இருக்கு. ஆனால் இப்படி டபுள் ஆகி இருந்தாலுமே அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் என்பது அதிகமாக இருப்பதனால அவங்களால ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல வர முடியல. ஆனால் ஒரு முக்கியமான தகவலை கவனிச்சு பார்த்தீங்களா, அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ்ல 2 காட்டுறாங்க. ஒன்று மெட்டீரியல் காஸ்ட், இன்னொன்று எம்ப்ளாயி காஸ்ட். எம்ப்ளாயி காஸ்ட்லாம் முதல்ல 20% கிட்ட இருந்தது அப்படியே பாதியாக குறைச்சிட்டாங்க, வெறும் 10% தான் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்க கிட்ட மெட்டீரியல் காஸ்ட் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது குரோத்துக்காக ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அது 38% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 45%. எதுக்கு? ஒரு வளர்ச்சிக்காக. அது என்னைக்காவது ஒரு நாள் அப்படியே குறைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இந்த பங்கு வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து லாஸ்ல இருக்கிறதுக்கு பொதுவாக திடீர்னு ப்ராஃபிட்ல காட்டுற கூட வாய்ப்பு என்பது அதிகம். ஸோ அது என்னைக்கு பண்ணுவாங்க அப்படின்றது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். அவங்களோட எக்ஸ்பென்ஸ்ல இந்த மெட்டீரியல் காஸ்ட்டை மட்டும் குறைக்கிறாங்க, அதாவது அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுறது அல்லது முதலீடு என்பது பண்ணிக்கிட்டே இருக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணும் பொழுது ஒரு கட்டத்தில் லாபத்துக்கு வந்து இப்படியும் கூட அவங்க நினைக்கலாம், ஆனால் 3000 6000 கோடி வரைக்கும் வந்திருக்கும், 6000 12,000 கோடி சேல்ஸ் போயிட்டு அப்புறம் கம்மி பண்ணிக்கலாம்னு கூட அவங்க நினைக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் 12,000 கோடி சேல்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, இந்த ஸ்விக்கினுடைய இன்னொரு காம்படிட்டர் எட்டர்னல் ஜொமேட்டோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஆடி போயிருவீங்க. எப்பா சாப்பாடு எடுத்து நீ டெலிவரி பண்ணுற, அதுவே 17,292 கோடிக்கு ஒரு குவார்ட்டருக்கு சேல்ஸ் பண்ணுறிய அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்விக்கி என்னைக்காவது ஒரு நாள் மேல் நோக்கி வரும் பொழுது அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அறிவிக்கும் பொழுது அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் வந்து என்னைக்காவது ஒரு நாள் நாங்கள் லாபத்துக்கு திரும்பி விடுவோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா தொடர்ந்து இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய எத்தனை % இறங்கி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தன்னுடைய உச்சியிலிருந்து 60% என்பது இந்த ஸ்விக்கி ஷேர் வந்து இறங்கியிருக்கு. ஸோ இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து திரும்பாதா அப்படின்னு ஏங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த RSI இண்டிகேட்டர் அப்படின்ற ஒரு செய்தி என்ன சொல்லுதுன்னா, அவன் எப்ப இருந்து எதிர்பார்க்கிறான், போன வருஷம் டிசம்பர் மாசத்திலிருந்து 400 ரூபாயிலிருந்து திரும்பாதா அப்படின்னு எதிர்பார்த்தான், அப்பவும் ஏறல. கடைசியில வந்து ஒரு இந்த வருஷத்துல பிப்ரவரி மாசத்துல ஒரு 300 ரூபாயிலிருந்து திரும்பாதா அப்படின்னு எதிர்பார்த்திருக்கான், அப்பவும் அது திரும்பல. மறுபடியும் வந்து 250 ரூபாய் ரேஞ்சில இருந்து திரும்பாதான்னு பார்த்திருக்கான், அப்பவும் ஒன்றும் திரும்பல. இப்போ மறுபடியும் இந்த 250 ரூபாயிலிருந்து இந்த ஸ்விக்கி திரும்பாதா அப்படின்னு இந்த RSI டைவர்ஜென்ஸ் இண்டிகேட்டர் வேற பார்த்துக்கிட்டு இருக்கு. இத்தனை பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த ஷேர்ல பணம் போட்டவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி பல டெக்னிக்கல் இண்டிகேட்டர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் நினைக்கிறேன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து மேபி அந்த மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி இந்த ஓலா எலக்ட்ரிக்ல சொன்னாங்க, மேபி நாங்கள் எதிர்காலத்தில் ப்ராஃபிட்டுக்கு வந்துடும் அப்படின்னு, அது மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்ட வரைக்கும் ஏதாவது வெயிட் பண்ணிட்டு இருக்குமா அப்படின்றது தெரியல மார்க்கெட்.
ஸோ தற்போதைக்கு இந்த மார்க்கெட் வந்து இத்தனை பேர் எதிர்பார்த்தாலும் மார்க்கெட்ல இப்போதைக்கு ஏறாத ஒரு ஷேராக இந்த ஸ்விக்கி ஷேர். ஸோ இந்த ஸ்விக்கி ஷேர் சமீபத்தினுடைய உச்சியிலிருந்து எவ்வளவு இறங்கியிருக்கா அப்படின்ற ஒரு நியூஸ் 60% இறங்கியிருக்கா. எம்ப்ளாயி காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற நியூஸ்ல எஸ், எம்ப்ளாயினுடைய காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் தான் இந்த ஸ்விக்கி ஷேர்ல. அதே மாதிரி தான் இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர், இது லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஷேர். அவனுமே தற்போது வந்து தன்னுடைய உச்சியிலிருந்து ஆல்மோஸ்ட் 30% என்பது இறங்கிவிட்டது. ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஷேர்லையுமே தன்னுடைய உச்சியிலிருந்து 30% இறங்கி 2025கள் 24ல் இருந்த லெவலில் போய் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஷேரில் இதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸுமே அட திரும்பாதா, இந்த ஷேர் ஒரு முறையாவது மேலே வராதா, நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதனுடைய ரிசல்ட், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸுடைய ரிசல்ட் பார்க்கும்போது சமீபத்தில் 497 கோடி அப்படின்னு அவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டை விட அதிகமாக தான் அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிப்போர்ட் வைஸ் எத்தனையோ பேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அட ரிப்போர்ட் நல்லா பண்ணியிருக்கான் ஏறாதா அப்படின்னு சில பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஷேரில் பணம் போட்டு வச்சவங்க ஏறாதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ்ல வந்து ஆர்சை டைவர்ஜென்ஸ் அப்படின்ற இண்டிகேட்டரோட நியூஸ் என்னன்னா, அதுலேயுமே வந்து அவன் பல காலமாக அக்குமுலேஷன் ஜோன்லேயே இருக்கான். இங்கிருந்து ஏறாதா, இங்கிருந்து ஏறாதா, அட இங்கிருந்து ஏறாதா அப்படின்னு அதுவும் தொடர்ந்து அக்குமுலேஷன் ஜோன்லேயே போய்கிட்டு இருக்கு அந்த இண்டிகேட்டருமே. சொல்லு சிம்ரன், உன் வாழ்க்கையில சந்தோஷம் வருமா வராதா அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இப்போதைக்கு அந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பாவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தற்போதைக்கு அவங்களுக்கு என்ன ஒரு நியூஸ் என்னன்னா, தன்னுடைய உச்சியிலிருந்து 30% இறங்கிய ஒரு ஷேராக தற்போதைய நிலைமையில இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஷேர் இருக்கு. சரி நண்பர்களே, கறி இஞ்சி ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்து எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி, வணக்கம்.